ஓம் சாந்தி. 6/11/25 ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாங்க, கரை ஓரத்தில் நம்ம நிற்கிறோம். இப்போ எதுக்காக நிற்கிறோம்? கரை ஓரத்தில் யார் போட்மேன் வருவா, யார் நல்லா சுற்றி காட்டுவா, யார் அக்கறை கொண்டு போய் பத்திரமா விடுவா, இப்படி பல சிந்தனைகள் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, கரை ஓரத்தில் வந்துட்டீங்க, இப்போ படகோட்டி பாபாவும் நம்மளை நோக்கி வந்துட்டார். மீட்டே பச்சே தும் அபி பில்குல் கினாரே பர் கடை ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது கம்ப்ளீட் கரையின் ஓரத்தில் நிற்கிறீர்கள். तुम्हें अब इस पार से उस पार जाना है. இதை மட்டும்தான் இப்போ நீங்கள் செய்ய போறீங்க. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். கர் ஜானகி தயாரி கர்னி ஹே. பாபா சொல்றாங்க, வீட்டிற்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அவ்வளோ ஈஸி கிடையாது. கணக்கு வழக்கெல்லாம் கம்ப்ளீட் கிளியர் பண்ணணும். நஷ்டோ மோகா நிலை அடையணும். எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாதான் கணக்கு வழக்கு எத்தனை 63 பிறவியினுடைய குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் மனசால, வார்த்தையால், செயலால், சம்பந்தம் தொடர்பால், பார்வையால் என்னெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோமோ எல்லாமே கிளியர் பண்ணாதான் வீட்டிற்கு நம்ம தயாராக முடியும். பாபா கொஸ்டின் கேட்குறாங்க, கொன்சிக்கு பாத் யாத் ரக்கோ தோ அவஸ்தா அச்சல் அடோல் பன் ஜாயேகி. எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்தீர்களேயானால் ஆடாமல் அசையாமல் உங்கள் ஸ்திதி நிரந்தரமாக நிலையாகவே இருக்கும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிந்தவற்றிற்கு முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பீதிகா சிந்தன் நகி கர்னா. முடிந்தவற்றை நினைக்காத போது நம்ம ஸ்திதி ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஆகிய படுத்தே ஜானாகே. முடிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. சதா ஏக்கி தரஃப் தேக்தே ரஹோ தோ அவஸ்தா அச்சல் அடோல் ஹோ ஜாயேகி. நம்மளுடைய கவனம் ஸ்திதி ஒருவரை பக்கம் ஒருவரை நோக்கித்தான் இருக்கணும். ஒரு விஷயம் ஒன்றுங்கிற நினைவில் நம்ம நிலைத்திருக்கும் போது தான் ஸ்திதி நல்லா இருக்கும். தும்னே கலியுக்கி ஹது छोड़ दी है, फिर पिछाड़ी की और क्यों देखते हो. பாபா சொல்றாரு, கலியுகம் என்பது எல்லைக்குட்பட்டது, அதெல்லாம் விட்டு வந்துட்டீங்க, திரும்பி பின்னோக்கி பார்க்கணும். உஸ்மே புத்தி ஜராபி ந ஜாவே யஹி ஹே சூக்ஷ்ம படாயி. முடிந்தவற்றின் பக்கம் மனம் திரும்ப விடாமல் இருப்பதுதான் சூக்ஷ்ம படிப்பு. இதைதான் பாபா இங்கே நடத்துறார். நடந்து முடிஞ்சதை நினச்சி நம்ம இத்தனை காலங்கள் நஷ்டத்தை தான் அடைஞ்சோம். குழப்பத்தையும் இருந்த சுகத்தையும் இருந்த சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் இழக்க வச்சிடுது நடந்து முடிந்த விஷயங்கள். அதனால பாபா என்ன சொல்றார், இதில் நம்ம கவனம் கொடுப்பது ரொம்ப அவசியம். ஓம் சாந்தி. தின் பதல்தே ஜாத்தே டைம் பாஸ் ஓத்தா ஜாத்தா ஹே. பாபா சொல்றார், ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்குது, நேரம் முடிந்து கொண்டே இருக்குது, நேரம் பாஸ் ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. விசார் கரோ. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சத்தியுக ஆரம்பத்திலிருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போய் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? கலியுகத்தினுடைய கரை ஓரத்துக்கு வந்துட்டோம். கலியுக கரை பகுதிக்கு வந்துட்டோம். இது சத்தியுக திரேதா துவாபர கலியுக சக்கர பி ஜெய்சே மாடல் ஹே. பாபா மாடல் காட்டுறார் சித்திரத்தில், பட விளக்கத்தில் இருக்கு இல்லையா? சத்தியுகா, திரேதாயுகா, துவாபரயுகா, கலியுகா முடிஞ்சு கரையது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம். சிருஷ்டி தோ படி லம்பி சவுடி. இப்போ 5000 வருஷம், எவ்வளோ பெருசு பாருங்க. உஸ்கே மாடல் ரூப் கோ பச்சோன்னே ஜான் லியா. இவ்வளோ பெரிய உலகத்தை ஒரு மாடல் ரூபத்தில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆகே பத்தா நைத்தா कलिक पूरा होता. अब मालूम पड़ा बच्चों को भी बुद्धि से कल सतयुग से चक्कर लगावे
कलयुग के अंत में किनारे पर आकर टहलना चाहिए. இப்போ ஃபுல்லாக நமக்கு புத்தியில் ஞானம் வந்துட்டு சத்தியுகம் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பாக இறங்கி 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 கலியுகத்தோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து நின்றுட்டோம், அதுக்கு மேலே போக முடியல. समझना चाहिए टिक टिक होती रहती ड्रामा फिरता रहता ही है. டிக் டிக் டிக்னு கடிகாரம் முள் ஓடிட்டே இருக்குது. காலம் என்ற கடிகாரம் ஒரு நாளுக்கான கடிகாரம் இல்லை, கால கடிகாரம் டிராமா சுழன்று கொண்டே வருகின்றது. அது அது வேலையை செய்யுது, நம்ம வேலை என்ன செய்யணும்? இதுதான் பாபா நம்மளை புருஷார்த்தம் எப்படி செய்விக்கணும்னு பாயிண்ட் கொடுக்குறார். எப்படி நம்ம முயற்சி எடுக்கிறது? நேரம் அது செய்யுது, இயற்கை அது வேலையை செய்யுது. நம்ம வேலை என்ன செய்யணும், அடுத்தடுத்து என்ன செய்யணும் அதை பார்க்கணும். முடிஞ்சதையே போட்டு கடையக்கூடாது. தண்ணியை போட்டு கடைஞ்சா கைவலி தான் வரும். இது ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடந்தது, கேள்விக்குறி. பாபா சொல்றார் அடுத்து போங்களேங்கிறார். ஏன் கேள்வியில் மாட்டிக்கிறீங்க? பாருங்க எவ்வளோ விஸ்தாரமான ஞானத்தை பாபா நமக்கு உணர்த்திட்டு இருக்காங்க. அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பீச்சே முடுக்கர் நை தேக்னா ஹே. பின்னாடி திரும்பி மட்டும் பார்த்துடாதீங்க. அதாவது கடந்த விஷயங்கள், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கிசி பி பாத் மே டஹர் நஹி ஜானா. எந்த விஷயத்திலையும் தடைப்பற்று நின்று விடாதீர்கள். एक बाप की तरफ देखते हुए अपनी अवस्था एक रस रखनी है. ஒரு பாபா பக்கம் பார்த்து கொண்டே உள்முகம் அந்தர்மன், உள்முகம் மனம் எப்பொழுதுமே பாபாவை நோக்கி சிந்தனை செய்து தன் ஸ்திதியை ஏக்கரஸாக வைத்துக் கொள்வது அவசியம். ஏன்னா லாஸ்ட் பேப்பர் எந்த செகண்ட் வேணாலும் வரலாம். செகண்ட் பாயிண்ட், बुद्धि में याद रखना है कि अभी हम किनारे पर खड़े. புத்தியில் இந்த விஷயம் வரணும், நான் அப்போ கரை ஓரத்தில் வந்து சேர்ந்துட்டேன். கர்ஜானா, அடுத்து நான் வீட்டுக்கு போகணும். கஃப்லத்து சோடு தென்னிகை, நான் கவனக்குறைவாக இவ்வளோ காலங்கள் இருந்ததெல்லாம் நான் விட்டு விட வேண்டும், அந்த லட்சியம் இருக்கணும். அப்படி அவஸ்தா ஜமானிக்கு குப்த மேனத் கர்னிகை, நான் என்னோட ஸ்திதியை நல்லா வச்சுக்கணும். அதுக்கு குப்தமான முயற்சி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்வது அவசியம். வரதானம், सर्वकी दिल का प्यार प्राप्त करने वाले न्यारे प्यारे நிர்சங்கல்ப பவ. அனைவரின் உள் அன்பை பிராப்தமாக பெறக்கூடிய, விடுபட்டவராக அன்பானவராக, சங்கல்பம் நிர்சங்கலப் பவ. பாபா சார் நிர்சங்கல்பனா நிச்சிந்தா இருங்க. जिन बच्चों में न्यारे प्यारे रहने का गुण, निर्संकल्प रहने की विशेषता, अर्थात जिन्हें वरदान प्राप्त है वे सर्व के प्रिय बन जाते. யார் தேகத்திலிருந்து விடுபட்டு எல்லாருக்கும் பிரியமானவரா நிர்சங்கல்பம் அற்றவராக யார் இருக்காங்களோ, அதாவது அதிகமாக எண்ணங்களை பண்ணாமல் சாரமாக யார் இருக்காங்களோ அவங்க பகவானின் வரதானத்தை பிராப்தமாக அடைந்து அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுகிறார்கள். क्योंकि न्यारेपन से सबके दिल का प्यार स्वतः प्राप्त होता है. நம்ம எவ்வளோ இந்த பாடி கான்ஷியஸ்லேருந்து டிட்டாச் ஆகிறோமோ அந்த அளவுக்கு எல்லாருடைய அன்பு தானாகவே நமக்கு கிடைத்து விடுகிறது. वे अपनी शक्तिशाली निर्संकल्प स्थिति व श्रेष्ठ कर्म द्वारा அனைக்கும் சேவாக்கிய நிமித்த பன்தே ஹே. பாபா சொல்கிறாங்க எப்போதுமே அவங்க சக்திசாலியான, அதிகமாக எண்ணம் பண்ணாமல் நிர்சங்கல்பமாக, அதாவது எண்ணங்கள் இல்லாதவர்களாக சிரேஷ்ட காரியங்கள், என்ன காரியம் செய்கிறோம் அதுக்கான எண்ணம் நினைக்கணும், செய்யணும். அப்படி யார் அநேக விதமான காரியத்தை செய்து அநேக சேவைக்கு நிமித்தமாக ஆகின்றார்கள், அநேக சேவைக்கு அவங்க நிமித்தமாகறாங்க. இசிலியே ஸ்வயம் பி சந்துஷ்ட रहते, दूसरों को भी कल्याण करते.
இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தானும் திருப்தியாக இருக்காங்க, அடுத்தவங்களுக்கும் நன்மைகளை செய்கிறார்கள். உன்हें हर कार्य में सफलता स्वतः प्राप्त होती है. பாபா சொல்றாரு, அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தானாகவே வெற்றி கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன். ஏக் बाबा शब्द ही सर्व गजानों की चाबी है. इस चाबी को सदा संभाल कर रखो. ஒரே ஒரு பாபா என்ற சப்தமே அனைத்து பொக்கிஷங்களின் சாவியாகும். இந்த சாவியை சதா நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சாவியை பத்திரமா வச்சுக்கணுங்கிறார். அவ்யக்த இஷாரா. அஷரீரி விதேகி ஸ்திதியின் அபியாசத்தை அதிகப்படுத்துவதற்கான பாயிண்ட். एक सेकंड में चोले से अलग तभी हो सके जब किसी भी संस्कारों की டைட்னஸ் நகி ஹோகி. பாருங்க, எந்த சன்ஸ்காரத்தோட டைட்னஸ் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்க ஒரு செகண்டில் இந்த தேகத்திலிருந்து கம்ப்ளீட் தேகம் என்ற இந்த சட்டையிலிருந்து டக்குன்னு விடுபட்டுருவாங்க. அதான் சட்டையை கழட்டிடுவாங்க. மீன்ஸ் இந்த தேகத்தை மறந்து விடுகின்றனர். जैसे कोई भी चीज अगर चिपकी हुई होती है तो उनको खोलना मुश्किल होता है. ஏதாவது ஒரு டப்பா ரொம்ப சிக்கிட்டு சிக்கி இருக்குது, அதில் ஏதோ ஒன்று ரொம்ப சிக்கி இருக்குன்னா அதை திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹல்கே ஹோனே से सहज ही अलग हो जाते. கரெக்டாக மூடி இருந்ததுன்னா அதை நம்ம திறக்கிறது ஈஸியாக இருக்கும். वैसे ही अगर अपने संस्कारों में जरा भी ईजीपन नहीं होगा तो फिर अशरीरीपन का अनुभव कर नहीं सके. इसलिए ஈஸி அவர் அலர்ட் रहो. அந்தமாதிரி நம்மளுடைய நேச்சரில் கொஞ்சம் ஈஸி தன்மை இல்லை என்றாலும் அஷரீரி ஆகக்கூடிய அனுபவம் அவங்களுக்கு வராது. ஆகவே ஈஸியாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம நேச்சர் சகஜமாக சரளமாக இருக்கணும். அச்சா. ஓம் சாந்தி.